டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044459969444. மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக SRMலேருந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் கார்த்திகா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் சேகர், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் கருணாகரன், காது மூக்கு மற்றும் தொண்டைக்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் சுரேஷ்குமார், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் வினோத் கார்த்திக், எலும்பியல் மருத்துவர். டாக்டர் பத்மநாபன், சிறுநீரகவியல் மருத்துவர். இவங்க 6 பேர்கிட்டயுமே நீங்கள் மருத்துவம் சார்ந்த கேள்விகளை கேட்டு பயனடையலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கொரட்டூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஆர் பொன்னி பேர். ஓகே சார், ஓகேவா. உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, உங்களோட क्वेश्चन என்னமா? உங்களோட டவுட் என்ன? எனக்கு கொஞ்சம் காதுல தண்ணி வருது மேடம். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கருணாகரன் இருக்காரு. ஹலோ, சொல்லுங்கம்மா. எவ்வளோ நாளாக வருது சார்? என் காதுல தண்ணி வருதுங்க சார். எவ்வளோ நாளாக வருதுங்க? அது கொஞ்சம் தலைக்கெல்லாம் குளிச்சோம்னா அன்னைக்கு காது நமைக்கிற மாதிரி இது, அந்த நேரம் தண்ணி வருது சார். மற்ற நேரம் எதுவுமே வராதா? மற்ற நேரம் ஒரு சில நேரம் எப்பயாச்சும் கொஞ்சம் வெளியிலே போயிட்டு வந்தோம்னா ரேட்டு போட்டுச்சுன்னா காது நமைக்கிற மாதிரி இருக்கும். பஞ்சு போட்டுட்டா தண்ணி வரா மாதிரி இருக்கும். அப்பதான் சார் காதுலாம் வலிக்கல சார். காதுல தண்ணி மட்டும் வருது சார். சாதாரண டைம்லலாம் சீழ் வருமா? இல்லை சார். தலைக்கு ஊற்றினா மட்டும் வரும். தண்ணி ஊற்றுற அன்னைக்கு காது நமைக்கிற மாதிரி இருக்கும். அதான், இது வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து செவிப்பறையில் துளை இருந்ததுன்னா உள்ளேருந்து சீழ் வந்து அந்த தலைக்கு தண்ணி ஊற்றும் போது அதனால் சீழ் வரலாம். அல்லது வந்து செவிப்பறையெல்லாம் நல்லா இருக்கும், துளை இருக்காது, தலைக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த ஈரம் அப்படியே உள்ளே இருந்ததுன்னா அதில் காளான் மாதிரி, பூஞ்சை காளான் மாதிரி வளரும். அதனால் அரிப்பு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரோட பார்த்து செவிப்பறையில் துளை இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. துளை இல்லைன்னா நீங்கள் குளிக்கும்போது காதில் தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கிட்டாலே வந்து இந்த காதுலேருந்து அரிப்பு வர்றது, இந்த காளான் வர்றதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது செஞ்சாலே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ தலைக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் குளிச்சா போதும், அடிக்கடி குளிக்க வேண்டாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஆக்சுவலா என் பேர் ஜெயா. என் ஃப்ரெண்டுக்காக நான் கால் பண்ணிருக்கேன். ஓகே ஜெயா, உங்களோட கேள்வி என்ன? என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிசிஓடி இருக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகா இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க. மேம், என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிசிஓடி இருக்கு. அவ ஏஜ் அட்டன் பண்ணி 8ல வந்து ஏஜ் அட்டன் பண்ணா. பட் ஆனா 10th இருந்தே பீரியட்ஸ் ப்ராப்ளம் இர்ரெகுலர் இருக்கு. இப்ப வந்து அவளுக்கு சிசரான் N டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பீரியட்ஸ் வராத போது போட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஓவரல் டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டுட்டு வந்தா 6-7 மந்த்துக்கு அப்புறம் கண்டினியூஸா இருக்க மாதிரி இருந்தது, ஒரு 2-3 மந்த். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஆயிடுச்சு. இப்போ 1 இயர்க்கு எப்பயாவது டேப்லெட் போட்டா மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகுது, டேப்லெட் போடாட்டா வரவே மாட்டேங்குது. இந்த பிசிஓடின்ற ப்ராப்ளம் வந்து இப்போ ரொம்ப காமனா இருக்கு. அவங்க ரொம்ப வெயிட்டா இருப்பாங்களா? எடை அதிகமா இருப்பாங்க? ஆமா, ஒரு 80 kgs இருக்கா. இப்போ எடை ஏற ஏற உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். அதனால அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். எடை குறைக்கிறதுக்கும் அவங்க முயற்சி செய்யணும். வெறும் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா அந்த பிசிஓடி ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியாது. எடை குறைக்கிறதுக்கு அவங்க வந்து எக்ஸசைஸ் மற்றும் சாப்பாட்டு வகையில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணாதான் வந்து ஃபுல் இது பெனிஃபிட் கிடைக்கும். இல்லாட்டி மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அரிசியாலான பொருட்களை வந்து கம்மி பண்ணிவிட்டு கோதுமை, கேழ்வரகு போன்ற சாப்பாட்டு, இப்போ நிறையா காய்கறி, கீரை, அதுபோல் உணவு முறைகளை மாற்றம் செஞ்சுக்கணும். ப்ளஸ் அவங்க உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் செஞ்சு வெயிட் குறைஞ்சாதான் அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு தீர்வு காண முடியும். மெடிசன் மட்டுமே அதுக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகே, பிசிஓடிக்கான முதல் ஸ்டெப் வந்துட்டு வெயிட் லாஸ்ன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டேப்லெட்ஸும் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். மார்னிங் மேடம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மூர்த்திங்க. நான் வந்து கோட்டூர்பட்டில் ஃபோன் பண்ணுறேன். ஓகே மூர்த்தி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து இந்த லெஃப்ட் கை வந்து ஒரு 1 இயர்க்கு மேலே வந்து எனக்கு தூக்க முடியல மேடம், கை வந்து. ஓகே கார்த்திக், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காரு, உங்கள் கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையை வந்து ரொம்ப நாளாக தூக்க முடியாம இருந்தது சார். அது வந்து பெயின் கிடையாது சார் எனக்கு. ஓகே.
அது என்னன்னா டாக்டர் போய் காட்டினா சார் அவர் கையில. ஓகே. டாக்டர் நான் சொல்ற பின்னாடி மசில்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றாரு. இல்ல உங்களுக்கு கழுத்து ஏதாச்சும் வலிக்கிற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? எந்த வலியுமே கிடையாது சார் எனக்கு. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வலிச்சு இதை தூக்க முடியாம சார். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடுல எனக்கு சேம் அதே பிரச்சனை இருக்கு. இல்ல கழுத்து உங்களுக்கு சுத்தமா வலிக்கலையா உங்களுக்கு? எதுவுமே கழுத்துலாம் வலிக்கல சார். வலிக்கலையா? சரி. இல்ல கையில கிரிப்லாம் நல்லா இருக்குங்களா? கையில கிரிப்லாம் நல்லா இருக்குங்களா? கிரிப் இருக்கு சார். ஆனா வெயிட்டும் தூக்க முடியல. அதாவது எந்த ஒரு பொருளும் கீழ இருந்து மேல தூக்க முடியல. ஏன்னா ஸ்கேன் என்ன பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன் பண்ணோம் சார். ஆனா அந்த முட்டியில வந்து எதுவுமே கிடையாது. என்ன பிரச்சனை தெரியலன்னு சொல்லிட்டாங்க சார் டாக்டர் வந்து. ஓகே. இல்ல ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இல்ல இப்போ எத்தனை வருஷமா லெஃப்ட் சைடுல உங்களால எதுவும் தூக்க முடியல? எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் மேல இருக்கு சார். கை தொடுறது உணர்ச்சிலாம் இருக்குங்களா உங்ககிட்ட? அதெல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் இருக்கு. அடிக்கடி குறையுது. இல்ல அப்பப்போ வருதுங்களா இல்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்களா இது? அப்போ இருந்துகிட்டே இருக்கு சார். அது கை குறைச்சி வந்து இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே. இல்ல எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டீங்களா நீங்க? எம்ஆர்ஐ எடுத்து வச்சேன். இல்ல ஒரு வாட்டி எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து நேரா ஒரு டாக்டர் ஆர்த்தோபெடிஷன்ட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஓகே. ஓகே. Thank you so much for calling சார். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சிதமா பேர் வேல்முருகன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? வேல்முருகன். ஓகே சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. சார் நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க சார். போன்ல மட்டும் டாக்டர் பேசுங்க மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ஆனா டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. சரிங்க மேடம். ஓகே, டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சரிங்க சார். சொல்லுங்க சார். சார் 2 கெண்டக்கால் வலி பயங்கரமா இருக்கு சார். கெண்டக்கால் வலிக்குது இருக்குங்களா? எத்தனை நாளா இருக்கு சார்? 2 கெண்டக்கால் வலி பயங்கரமா இருக்கு. சரி. அது நம்ம டாக்டர் எல்லாம் பார்த்தோம், நரம்பியல் பார்த்ததுக்கு எலும்பு டாக்டர் பார்க்க சொன்னாங்க. சரி ஓகே. ஆனா மாத்திரை மருந்து எடுத்து ஒன்னும் வலியே குறையல சார். சரி. டாக்டர் பார்க்கலாமா, திருப்பி நரம்பியல் டாக்டரே பார்க்கலாமா? இல்லை எலும்பு டாக்டரும் பார்க்கலாம், நியூரோலஜிஸ்ட் அது அவங்களையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக முதுகில் ஏன்னாச்சும் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு கெண்டக்கால் சதை வலிக்கும், பின்தொடை வலிக்கும், அதெல்லாம் வர மாதிரி இருக்கும். கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கா சார்? ஆமா சார், மறுத்து போகிற மாதிரி இருக்கு சார். ஒரு கையை ஒரு சைடு வைத்தாலும் மறுத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு சார். எனக்கு சார் புரியல என்னது? கையை ஒரு சைடு ஊனி இருந்தாலும் கையெல்லாம் மறுத்துருது கொஞ்ச நேரம். இல்லை இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தால் சார் இந்த மாதிரி பிரச்சனை வரும் சார் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு எலும்பியல் டாக்டரை பார்க்குறது பெட்டர்னு தோணுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, வெங்கடேசன். என் பேர் தாமரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? இஎன்டியில் பேசணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கருணாகரன் இருக்காரு. சொல்லுங்க சார். ஹலோ சார், டாக்டர் நான் வந்து இஎன்டி. இதுக்கு முன்னாடி ஒரு லேடி பேசினாங்க, தலைக்கு ஊத்துனா காதுல தண்ணி, காதுல அரிப்பு வருது. எனக்கு நான் அதெல்லாம் காதுல தண்ணி ஊத்தாமையே எனக்கு நான் ஒரு 15 நாள் 10 நாள் கழிச்சு தான் தண்ணியே தலையில் கழுவுது. அப்ப கூட காதல அரிப்பு இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இருக்கு. நான் காதை கிளீன் பண்ண ரொம்ப கோல்டா சாப்பிட்டா காது கூட இப்ப கூட காது கூட ஆச்சுனே இருக்கும். நமிச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் அதான் இப்போ காதில் தண்ணி வராமல் அரிப்பு இருக்குதுன்னா இதுக்கு வந்து தலைக்கு ஊத்துறதுனால வர்றதுன்னு கிடையாதுங்க. உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் வந்ததுன்னு வச்சுங்க, தொண்டைக்கும் காதுக்கும் கனெக்ட் பண்ணுற டியூப் ஒன்று இருக்குது, காது மூக்கு தொண்டை குழாயின்னு. அதில் வந்து தொண்டை பகுதியில் ஒரு அடைப்பு ஏற்படும். அப்போ வந்து என்ன ஆகும், நடுக்காதில் கொஞ்சம் அழுத்தம் குறைந்து இந்த செவிப்பறை உள்பக்கமாக இழுத்துக்கும். அப்போ வந்து காது அரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக கோல்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அடைப்பு இருக்கிறதுனால அந்த காது அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவர்கிட்ட பார்த்தோம்னா அந்த இது செவிப்பறை வந்து உள்பக்கம் இழுத்துருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கோல்டு மாத்திரைகளும், அதுக்கப்புறம் ஒரு சுவாச பயிற்சி முறை மாதிரி மூக்கு வாயை வந்து மூடிக்கிட்டு கொஞ்சம் வேகமாக மூச்சு வெளிவிடுற மாதிரி ட்ரை பண்ணணும். வல்சல்வா மென்னுவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுத்தம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அந்த அரிப்பு கொஞ்சம் குறையுங்க. ஸோ அடிக்கடி பட்ஸு போடாதீங்க, அதனால் வந்து பின் விளைவுகள் தான் வந்து நிறைய ஏற்படும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? அங்க போனீங்க புளியம்பட்டி. ஓகே சார், அடுத்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவியை பார்த்து பேசாதீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.
கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்களும் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சிவகங்கை மாவட்டம் கலா பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் குழந்தை நல டாக்டர் பேசுறேன். சொல்லுங்கம்மா. 12 வயசு. சரி. ஆனா 20 கிலோவே இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் எடையும் என்னென்னமோ கொடுத்து பார்த்துட்டே கேட்கவே மாட்டேங்குது டாக்டர். 12 வயசு குழந்தையா? ஆமா, ஆனா டாக்டர் காமிச்சா எதுவுமே இல்லை. எடை எவ்வளவு? 20 கிலோ இருக்கு சார். 20 கிலோவா? ஆமா, ஆனா ஓயாம சளி பிடிக்குது. ஓ, சரி சரி சரி. இதே மாதிரி 12 வயசுல 20 கிலோங்கிறது ரொம்ப குறைச்ச வெயிட்டுமா? அது அடிக்கடி சளி வேற பிடிக்குதுங்கிறீங்க. வீசிங் மாதிரி எதுவும் வருமா குழந்தைக்கு? ஆஸ்மா மாதிரி இழுக்குமா? அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாளே சார். இந்த இதுக்கு இந்த பொண்ணு பையனா பொண்ணா? அது பொண்ணு. பொண்ணு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து நீங்க வந்து லோக்கல்ல வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் குழந்தைய டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்களுக்கு வந்து இப்போ பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, வேற எதுவும் வியாதி இருக்கா அப்படின்னு முதல்ல அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரூல் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து இதுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரமாக கொடுத்து இதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இதை இப்பயே நீங்கள் பார்த்துக்கிற 20 கிலோங்கிறது இந்த 6 வயசுலேயே வரக்கூடியது. ஆமாம், அதனால வந்து அந்த ரொம்ப குறைச்ச இடம் இருக்குது. அதனால் லோக்கலில் உள்ள டாக்டர்கிட்ட நீங்கள் காமிச்சு இந்த மேண்டோ டெஸ்ட், டிபியை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு மேண்டோ டெஸ்ட், எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரத்தை கொடுக்கறது தான் நல்லது. கொடுத்து வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நார்மல் குரோத்துக்கு இதுக்கு போகும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி? நான் மேடத்திட்ட பேசணும் கொஞ்சம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து ஏஜ் 40 ஆகுது மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? எனக்கு ஏஜ் 40 ஆகுது. பேசலாமா? டாக்டர் கார்த்திகா இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 40 ஆகுது மேடம். நான் மறுபடியும் வந்து ஒரு கன்சீவ் ஆகணும்னு கொஞ்சம் ட்ரை பண்றோம். அது எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 55 ஏஜ். அது எப்படி மேடம், அது அப்படி சக்சஸ் ஆகுமா மேடம் அப்படி இருந்தா? நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமம். இதுக்கு வந்து நம்ம ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த முறைக்கு தான் போனால் தான் கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதுலேயும் வயசாக ஆக அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய முட்டையோடைய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஐவிஎஃப் மூலமாக தான் நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். அதோட சக்ஸஸ் ரேட்டும் ஒரு 30-40% அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஓகே, இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கால் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. அப்போ தான் உங்களோட கேள்வி தெளிவாக இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு தெளிவான பதிலும் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பத்மநாபன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. சார், கிட்னியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது எல்லாரும் ஒரு பயப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ எந்த பேஷண்ட்டுக்கு எந்த காலகட்டத்தில் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்பவே அவசியமாக இருக்கும்? முதல் கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர்ன்றது 2 வகைப்படும். ஒன்று வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, அதாவது திடீர்னு வர்றது, ஒரு காலரா, ஒரு பாம்பு கடிச்சு வர்றது, அது மாதிரி ஒரு மருந்து ஏதாவது ஒவ்வாமையில் வர கிட்னி டிசீஸ், அது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி. அது நல்லாயிடும், குணமடைந்துடும். க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஒன்று இருக்குது, நாள்பட்ட ஒரு கிட்னி டிசீஸ். அதுதான் தொடர்ந்து ப்ராக்ரஸாக இன்க்ரீஸ் ஆகி என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர், அந்த கடைநிலைக்கு போகும்போது தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், டயாலிசிஸ் பற்றி நாங்கள் நினைக்கிறோம். இதை மாதிரி ஒரு என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ரத்தத்தை வந்து மெஷின் மூலமாக சுத்தப்படுறது, ஹீமோ டயாலிசிஸ். 2வது ஆப்ஷன் வயிறு டயாலிசிஸ், வயிறுலேயே தொலை போட்டு வீட்லேயே இருந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது, சிஏபிடின்னு சொல்கிறது. 3வது கட்டம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த 3த்துக்கும் எது நல்ல ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பெட்டர். ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும். வேறஸ் இந்த பெரிட்டோன் வயிறு டயாலிசிஸ்லையோ அல்லது மிஷின் டயாலிசிஸ்லையோ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் சற்றே குறைவாக தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ஐடியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இஃப் தே ஆர் ஃபிட் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரி என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஓகே, ஃபைன் சார், ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க.
ஓகே ஃபைன். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல பேர் பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், பொதுவாக இந்த வயிறு எரிச்சல், வயிறில் ஒரு உவாமை, அதே போல் சாப்பிட்டா வந்துட்டு அது மேலே ஏப்பமாக வர்றது, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? பல பேர் வந்துட்டு தீர்வுகள்னு சொல்லிட்டு வீட்டிலே சின்ன சின்ன ஹோம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது தொடர்ந்து அதுக்கான கியூர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் கிடைக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரினால தான் அவங்க வந்து டிஸ்பெப்சியா GERD எல்லாம் வருதுங்க. ஒபிசிட்டி முக்கியமான காரணம். ஒரே இடத்துல 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்பெப்சியா GERD எல்லாம் வரும். ஆனால் வந்து இது 80% ஆஃப் த பீப்புளுக்கு அது மாதிரி தான் இருக்குது. மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாயிடும், திருப்பி 2 மாதம் 3 மாதம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி வருவாங்க. ஆனால் 10லேருந்து 20% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து உள்ளே வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம், உள்ளே வந்து அல்சர் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், எதோனா இருக்கலாம், சொல்ல முடியாது, எந்த வயசுலையும் வரலாம். அதனால் இந்த GERD, டிஸ்பெப்சியா, வயிறு உப்பசம், அஜீரண கோளாறு எல்லா பேஷண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, நிச்சயம் ஒரு எண்டோஸ்கோபி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பல பேருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அது தொடர்ந்து அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னா உடனே போய் டாக்டர் அணுகிறதா ஒரு முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வினோத்குமார் அவர்கள்கிட்ட ஒரு வினோத் கார்த்திக் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், மூட்டு வலின்றது பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க ஏஜான பர்சனுக்கு அதிகமாக வரும், பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் கூட மூட்டு வலி ரொம்பவே அதிகமாக வருது. ஸோ அதற்கான தீர்வு என்னவாக இருக்கும்? இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு எல்டர்லி பீப்புளுக்கு தான் வரும், பிகாஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ், அதனால தான் வரும். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பிகாஸ் அந்த ஹை வெலாசிட்டி லைக் கேம்ஸ் பீப்புள் ஹூ ஆர் பிளேயிங் அத்லெட்ஸு, அவங்களுக்கு தான் வந்து இந்த நீ பெயின்ஸ் வர ஆன்டீரியர் நீ பெயின் சொல்லுவாங்க. அது மோஸ்ட்டாக அந்த அத்லெட்ஸு, வாலிபால் பிளேயர்ஸ், பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஜம்பர்ஸ் நீன்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அது வர வாய்ப்புகள் உண்டு ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி எல்டர் பீப்புள் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த நீ பெயின் வருது. ஸோ 60 வயசு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேல் மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் ஆர் அஃபெக்டட் தான் அந்த மேல்ஸு. ஸோ ஃபீமேல்ஸ் வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ்லேயே வந்து லைக் ப்ரிகாஷன்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் கால்சியம், பால், அது மாதிரி வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மேல்ஸ் பார்த்தீங்கன்னா 60 to 65 இயர்ஸில் தில் பி அஃபெக்டட். ஸோ அதனால் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 இயர்ஸில் கால்சியம் இன்டேக் சாப்பிட்லாம். அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு தரையில் ரொம்ப உட்காராமல் இருக்கிறது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணணும், ஜாஸ்தி மாடிப்படி ஏறக்கூடாது, கொஞ்சம் எக்ஸசைசஸ், நீ ஸ்ட்ரெங்தன் எக்ஸசைஸ் தனியாக இருக்குது, அதெல்லாம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ வி கேன் போஸ்ட்போன் த நீ பெயின். அவ்வளோதான். ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டம் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? பையனுக்கு வந்து சிஎம்எல் சொல்லிருக்காங்க மேடம். ஓகே, உங்க பையனோட வயது? 17 மேடம். ஓகே, என்ன தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க மேடம். ஓகே, இப்போ உங்க பையனோட வயது என்ன சொன்னீங்க? 17 வயதாவதா? ஓகே, என்ன செய்து சிஎம்எல் சொல்லிருக்காங்க சார். சார், உங்களோட லைன் கிளியரா இல்ல. ஒன்ஸ் அகைன் இல்ல மேடம், சிஎம்எல் சொல்லிருக்காங்க. டிஎல்எல் ஜிஎம்எல் சிஎம் மைராய்டு லூக்கேமியா. சரி சரி, சொல்லுங்க மேடம். 17 வயசு இந்த பிரெஸ்ட் கேன்சர் மாதிரி சொல்லிருக்காங்க. சரி சரி சரி. அந்த தசைகள் வெள்ளரிகள் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க, சிறப்பங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோங்க. சரி, எப்படி எங்க ட்ரீட்மெண்ட் எங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் எங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல? சரி சரி சரி. இது வந்து ஒரு வந்து குழந்தைக்கு வரக்கூடிய லுக்கீமியா, பிளட்ல வரக்கூடிய லுக்கீமியா. இதுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டு தான் வரணும். நீங்கள் எல்லாம் டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுக்குறத ஒழுங்காக அவங்கள்ட்ட காமிச்சு அதுக்கு வேண்டிய மருந்தை எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஜென்ரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மருந்தை கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இதை பற்றி சொல்ல முடியும். அதனால் அங்கே உள்ள டாக்டரை, இந்த ஹெமட்டாலஜி டாக்டரை நீங்கள் பார்த்துக்கிட்டு வேண்டிய ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் மேடம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்களோட பெயர்? மேடம், என் பேர் தேய்மொழிங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? என் குழந்தைக்கு வந்து மூக்கில் ரத்தம் வந்துட்டே இருக்குதுங்க. அடிக்கிறப்ப
அது சம்பந்தமா பேசுறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் கருணாகரன் இருக்காரு. என்ன வயசு ஆகுதுங்கம்மா? மேடம் சார் 9 வயசு ஆகுதுங்க குழந்தைக்கு. பாத்தீங்கன்னா மூக்குல ஒரு மூக்குல மட்டும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் மூக்குல மட்டும் அடிச்சிருக்க ரத்தம் வருதுங்க. இந்த பீடியாட்ரிஷியன் டாக்டர் கிட்ட போனதுக்கு மூக்குல ஏதோ சதை வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அடிக்குறுக்க வந்துட்டே இருக்கு. போயிட்டு வந்தா நல்லா இருக்கு, அப்புறம் திருப்பி வளர்ந்துருக்கு. கொஞ்சம் பயமா இருக்குது. வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுங்களா? அடி என்ன பட்டதுங்களா? அடியெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க. இவ சப்போஸ் எப்பாவது மூக்கு வந்து ஏதாவது அடிச்சதுனாலோ இல்ல எங்கேயோ பட்டதுனால ரத்தம் வருதுங்க. அப்ப ஒண்ணுமே இல்லாதப்பவும் ரத்தம் வருது. சும்மா நைட்டு தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன், காலைல பாத்தீங்கன்னா தலகாணி ஃபுல்லா பிளட்டா இருக்குது. அப்ப அதுல ஏதோ உடம்புல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்குங்களா இல்ல எப்படி என்னன்னு தெரியலங்க. அது அந்த மாதிரி மூக்கில் குழந்தைங்களுக்கு ரத்தம் வருதுன்னா உள்ளே வந்து சளி இருந்ததுன்னா சில நேரம் வரும். இந்த மூக்கில் ரைனைட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த சளி பிரச்சனை இருந்தால் வரும். சில பேருக்கு சைனஸில் ப்ராப்ளம் இருக்கும், சைனசைட்டிஸ் இருக்கும். அந்த சளி வரும்போதும் சளி உற்பத்தி ஆகும்போது கூட கொஞ்சம் ரத்தம் சேர்ந்து வரும். இன்னும் சில பேருக்கு வந்து குழந்தை பிறப்பிலிருந்தே சில நேரம் வந்து ரத்தம் ஒரே தன்மை மிஸ்டேக் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ரத்தம் டெஸ்ட் பண்ணணும். ரத்த அணுக்கள்லாம் கரெக்டாக இருக்கா, ரத்தம் ஒரே தன்மை கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் ஒரு பக்கம் வருதுன்னு சொல்லும்போது சில பேர் வந்து குழந்தைங்களில் மூக்கில் ஏதாவது போட்டுட்ருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதிலிருந்தும் ரத்தம் வரும். ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ஃபெக்ஷனுக்கு அல்லது மூக்கில் ஏதாவது போட்டிருக்கானா, அல்லது இந்த இது வந்து சளி பிடிக்கிறது அடிக்கடி வர்றதுனால வரலாம், அல்லது ரத்தம் உறையிற தன்மை. இதனால தான் வந்து முக்கியமாக காரணங்கள் இருக்கும். இதை ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவ பரிசோதனை செஞ்சிங்கன்னா அதில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லிவிடுவாங்க. சில நேரம் அது எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், கொஞ்ச நாள் வளர வளர சரியாயிடும். ஆனால் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம முதல்ல ரூல் அவுட் பண்ணிடணுங்க. அது ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் செல்விங்க. ஓகே செல்வி, உங்களோட கேள்வி என்ன? குழந்தை இல்லைங்க, டாக்டர் கிட்ட பேசுறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் கார்த்திகா இருக்காங்க. சரி. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். செல்விங்க, கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. உங்க வயசு என்ன? 34 வயசு ஆகுதுங்க. நார்மலா குழந்தை தங்குறதுக்கு வந்து நிறைய டேமேஜா இருக்குன்னு சொல்றாங்க. லாப்ரோஸ்கோபி வந்து நீர் போச்சுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 2 டியூபும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி இல்லை ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய செயற்கை முறையில் தான் வந்து கரு உண்டாக்கி உங்கள் கர்ப்பப்பையில் வைக்க வேண்டியது இருக்கும். இயல்பான நார்மல் முறையில் வந்து கரு தங்குவது கடினம். ஏன்னா வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு 2 சைடு டியூபும் வந்து உங்களுக்கு தேவை. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு டியூபாவது நல்லா இருக்கணும். உங்களுக்கு 2 டியூப்லேயும் பிரச்சனை இருக்கிறப்போ செயற்கை முறையில் தான் கரு தரிக்க வேண்டியது இருக்கும். ஓகேம்மா, செயற்கை முறை கருத்தரிப்பு தான் உங்களுக்கு அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு ஷோ 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பாலகிருஷ்ணன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? இது கால் முழங்கால் அதிகமாக வலிக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காரு. சொல்லுங்க சார், எங்க சார் வலிக்குது? முழங்கால். முழங்காலா? ஆமாம், முழங்காலில் நடக்கும்போது வலிக்குது. எவ்வளோ வயசு சார் ஆகுது உங்களுக்கு? 35 வயசு. 2 மூட்டு வலிக்குதுங்களா, ஒரு மூட்டு தான் வலிக்குதுங்களா? ஒரு சைடு மட்டும் சார். ஒரு சைடு மட்டும். என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? விவசாயம். விவசாயம் வேலை தான் செய்கிறீங்களா? எக்ஸ்ரே என்ன எடுத்து பார்த்தீங்களா சார் நீங்கள்? எக்ஸ்ரே எதுவும் பார்க்கல. சரி, ஆக்சுவலாக ஓகே. இப்போதைக்கு வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ஆர்த்தோபெடிஷனை பாருங்கள். ஒரு மெழுகூத்தனம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டேப்லெட்ஸ் தருவாங்க, சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் மூட்டுக்கு. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் சார் என்ன பண்ணணும்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கரூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? உங்களோட क्वेश्चन என்ன? குழந்தையை பத்தி கேட்கணும் மேடம். குழந்தைக்கு 1.5 இயர்ஸ் இருக்கு மேடம். சரி. 6 மாதிரி வந்ததுங்க மேடம். சரி. அது 1/2 an hour வருதுங்க சார். சரி, ஜுரம் வந்துச்சா ஜுரம் இல்லாம வந்துச்சா? ஜுரம் இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கும்போதே வந்ததுங்க சார். குழந்தை வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்காமா?
உடம்பு வளர்ச்சியெல்லாம் இது வந்து ஏடிபிக்கல் இது சீஷர் டிஸார்டர்னு பேர். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன் அந்த நியூராலஜிஸ்ட் 2 பேரையும் பார்த்து இஇஜி எடுத்து பார்க்கணும். இஇஜி எடுத்து பார்த்துட்டு சிடி ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருந்ததுங்க சார். சரி, அப்போ இஇஜி என்னன்னு தெரியல, ½ hour வருதுங்க சார், பயமா இருக்குது. இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ், சிடி ஸ்கேன் வேணா நார்மலாக இருக்கான், இஇஜி நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. திருப்பி பாருங்க, பார்த்துட்டு எத்தனை தடவை வந்திருக்கு இந்த மாதிரி? 4 times வந்திருக்கு. 4 டைம் ஷார்ட் பீரியடில் வந்தால் இதுக்கு தொடர்ந்து மாத்திரை வந்து கன்வர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தொடர்ந்து மாத்திரை 2 வருஷத்துக்கு கொடுக்கணும். அதனால் வந்து நீங்கள் வந்து நரம்பு டாக்டர் நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்து பீடியாட்ரிஷியன்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த மருந்தை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் வராமல் தடுக்கலாம். இல்லைனாக்கா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க சார். அது கொடுத்தும் வருதா? அது ஒரு டைம் கொடுக்காம விட்டா அது நீங்கள் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தொடர்ந்து இந்த மருந்தை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கொடுக்காம நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா கூட வர்றப்போ ரொம்ப அதிகமாக வரும், ரொம்ப ஜாஸ்தியாக சிவியராக வரும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் நிப்பாட்டவே கூடாது. இதை தொடர்ந்து 2 வருஷத்துக்கு கொடுக்கணும். 2 வருஷம் வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் போய் மறுபடியும் இஇஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதை வந்து நிப்பாட்டிக்கலாம். அதனால் வந்து ஒரு நாளைக்கே ஒரு வேலையை நிப்பாட்டாமல் இதை தொடர்ந்து கொடுக்குறது தான் இதனுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ். உங்களுக்கு திருப்பி வர்றது இந்த மருந்தை நீங்கள் நிப்பாட்டுறதுனால தான் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி வருது. அதனால் இன்னுமே அந்த குழந்தைக்கு வந்து மருந்தையும் நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்டாமல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு எவ்ரி 3 monthsக்கு ஒரு தடவை செக்கப் போய் காமிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. வராமல் இந்த மருந்து தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இது வராது. ஓகே, மருந்து தொடர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 months ஒன்ஸ் நிச்சயமாக நீங்கள் குழந்தைக்கு செக்அப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம், மேரி தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? சிறுநீரகத்தில் வந்து மேடம் எனக்கு அந்த சைட்லாம் வந்து ஒரு அரிப்பு இருக்குங்க மேடம். அதே மாதிரி அந்த வீர் பகுதியிலையும் அரிப்பு இருக்கு. அந்த இதனால எனக்கு வந்து கை கால்லாம் வலிக்குது, அந்த முதுகெல்லாம் வலிக்குது எனக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பத்மநாபன் இருக்காரு. அம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? 40 வயசா இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு சர்க்கரை நோய் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஆனா வந்து யூரின்லயும் பிளட்லயும் கிருமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அது என்னன்னு தெரியல. ஆனா அந்த யூரின்ல இருக்கிற கிருமி வந்து சார் கரெக்ட். எஸ்ரிஷியா கோலை. தான் சொல்றீங்க. எஸ்ரிஷியா கோலை உங்களுடைய யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து அந்த மருந்துலயே என்ன மருந்து அந்த பாக்டீரியா கொல்லுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அதுதான் டாக்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த மருந்தை நீங்க தவறாம ஒரு 7 நாளைக்கு அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அதோட கூட சார் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளா அந்த மருந்து சாப்பிட்டுட்டேன் சார். ஆனா அந்த கை கால்ல இருந்த வீக்கம் எல்லாம் வடிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு வந்து கிட்னி சைடு வந்து வலி இருக்குது. ஆனா அந்த வலி வந்து நடுமுதுகுல வலிக்குது. வேற அப்புறம் நடுமுதுகுல வலிக்கிறது வந்து நேரா அந்த இதயத்துக்கு பின் சைடுல அப்படியே போடுது சார். அந்த வலி ஏற்படுது. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்காங்க? இல்லம்மா, கிருமிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? இல்ல, கிருமிக்கும் உங்க நடுமுதுகுல வலிக்கும் சம்பந்தம் இருக்குமா? ஏன்னா உங்களுடைய யூரினரி இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நீங்க ஒரு வயிறு ஸ்கேன் எடுத்து பார்த்து உங்க சிறுநீர் பாதையில் எதனா அடைப்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும்மா. ஏன்னா நீங்கள் கல்ச்சர் பண்ணியிருக்கீங்க, கல்ச்சருக்கு உண்டான மாத்திரையும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு இது தொடர்ந்து இருக்குதுன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் வயிறு ஸ்கேன் எடுத்து பார்த்து சிறுநீரகத்தில் அடைப்போ கல்லோ எதிர்க்கான்னு முதல்ல பார்த்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதனால் நீங்கள் முதல்ல அல்ட்ராசவுண்ட் வயிறு ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது பெட்டர்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திக் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. கர்ப்ப காலங்களில் பல தாய்மார்கள் வந்துட்டு ரொம்பவே அனிமிக்காக இருக்காங்க, ரத்த சோகை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி தவிர்க்கிறது? முக்கியமான காரணம் இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்குது. அதுவும் கர்ப்ப காலத்தில் வந்து இது அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து 11 கிராமுக்கு கீழே இருந்ததுன்னா ரத்த சோகைன்னு சொல்லுவோம் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இது வந்து முக்கியமான காரணம் வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. உணவில் சாப்பிட்ற இதில் வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். அதை தவிர சில இன்ஃபெக்ஷன்ஸ், உக்குமம் இன்ஃபெஸ்டேஷன், அந்த குடல் சம்பந்தமான புழுக்களால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாலேயும் இந்த வந்து ரத்தம் வந்து உடம்புல இருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இந்தியாவில் வந்து அடிக்கடி குழந்தை பெற்றுக்கொள்வது, இடைவெளி கம்மியாக இருந்து பிறக்கிறதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சோகை வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிறனாலையும் வரக்கூடியது.
இதனால் வந்து குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறது, எடை குறைவான குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது. அதனால் அவங்க கர்ப்ப காலத்தில் வந்து யூஸ்வலாகவே ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடணும். அதுவும் அந்த ரத்த சோகை இருந்ததுன்னா அதுக்கேற்ற அளவு மாத்திரையின் அளவு வந்து அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். அதை தவிர அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் ரத்த சத்து இரும்பு சத்து அதிகமுள்ள சாப்பாட்டாக சாப்பிட வேண்டியது இருக்கும். முக்கியமாக வந்து காய்கறி, கீரை, முருங்கைக்கீரை, வெள்ளத்தில் பண்ண வெள்ளத்தில் செய்த உணவு வகைகள் அதெல்லாம் வந்து சாப்பாட்டில் நிறையா சேர்த்துக்கணும். இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ சாப்பாடு ப்ளஸ் சத்து மாத்திரைகள்னால அவங்களுடைய இரும்பு சத்து ரத்த சோகையை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, சாப்பாட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் ப்ராப்பரான இடைவெளி விட வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ரத்த சோகையை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ மேடம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சூர்யா, நான் திருச்சியில இருந்து ஃபோன் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட क्वेश्चन என்ன? எனக்கு குழந்தை 7 மாசம் குறை மாசத்துலயே பிறந்துட்டாங்க. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் 7 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் தலை நிக்கல. தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. அதான் சார், தலை நிக்கல இன்னும். உங்களுக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சரி, நார்மல் டெலிவரி 1 kg தான் பிறந்தாங்க. நார்மல் டெலிவரி தான், ஆனா 1 kg தான் பிறந்தாங்க. சரி சரி சரி. இப்போ இந்த 1 kg பிறந்ததுனால குழந்தை வந்து நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைய வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கதாம்மா செய்யும். அதில் வந்து மூளைக்கு போகிற ரத்தம் ஆக்சிஜன்லாம் குறைகிறதுனா பிறந்தோடனே நல்லா அழுதுச்சா குழந்தை? இல்லைங்க சார், பிறந்தோட்டி ஐசியூல வச்சுட்டாங்க. கண்ணாடி நிக்குள்ள வச்சுருப்பாங்க. எங்கே திருச்சிலே வச்சுருந்தாங்களா? 1.5 மாசம் வச்சுருந்தாங்க சார். சரி சரி. அதனால் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு பிறந்தோடனே அழுகாமல் இருக்கிறதுனால மூளைக்கு போகிற ஆக்சிஜன் குறைஞ்சி குழந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால குழந்தை நிற்கிறது, முகம் பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் டிலே ஆகலாம். அந்த டிலே முகம் பார்த்து சிரிக்கிறாங்க சார், நல்லா பேசுறாங்க, நல்லா பேச்சு கொடுத்தா பேசுறாங்க. ஆனா தலை நிக்கல. ஆனா இப்ப 5 கிலோ ஆயிட்டாங்க. சரி சரி. அதனால இந்த குழந்தைக்கு நீங்க வந்து போய் பிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால் நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போக போக இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த குழந்தை எல்லாத்தையும் கொஞ்சம் டிலேயாக தான் செய்யும். அதனால நீங்க வந்து அங்கே உள்ள லோக்கலில் உள்ள டாக்டர் பீடியாட்ரிஷியன்ட்ட காமிச்சிட்டு பிசியோதெரப்பி செஞ்சு குழந்தையினுடைய மசில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணாக்க கொஞ்சம் கொஞ்சமாக இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, குழந்தைக்கு ஃபிசியோதெரப்பி தர வேண்டியது அவசியமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் நேம் சத்யா மேம், சென்னை ரெடில்ஸ்லேருந்து பேசுகிறோங்க மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் ஃபாதருக்கு வந்து 55 ஏஜ் ஆகுதுங்க மேடம். ஓகே. அவருக்கு வந்து ஜீரணம் ஆக மாட்டேங்குது, எது சாப்பிட்டா டேஸ்ட் தெரியல. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். வாயில இருந்து உப்பு சுரக்குது அப்படின்றாரு. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சரிங்க. அம்மா, உங்க அப்பாவுக்கு என்ன வயசு சொன்னீங்க? 55 வயசுங்க சார். சரி, அவருக்கு என்ன பண்ணுது? ஜீரணம் ஆக மாட்டேங்குது, வயிறு தொப்பமா பெருசா தெரியுது. சரி. எது சாப்பிட்டா டேஸ்ட் தெரியல, உப்பு கறிக்கு வாயில இருந்து உப்பு சுரக்கிற மாதிரி இருக்குன்றாரு. சரி சரி சரி. ஓகே, நிறைய அப்படியே எச்சில் வாயில இருந்து எச்சில் அப்படியே வருதா? எச்சில் வந்து உப்பு சுரக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றாரு. டேஸ்ட் எதுவுமே தெரியலங்களா? சரிங்க சரிங்க. வெயிட் ஏதாவது கம்மி ஆயிட்ட மாதிரி தோணுதா? வெயிட் எல்லாம் நார்மலா தான் இருக்காரு சார். சரிங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிட்றாரா? பசிலாம் எடுக்குதுங்களா, ஆனா வயிறு தொப்ப மாதிரி இருக்கு. ஓகே. வேற ஏதாவது மோஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காமா அவருக்கு? மோஷன் அடிக்கடி போவாருங்க சார். அதான். சரிங்க. இவர் வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? ஸ்கேன் அது மாதிரி ஏதாவது? எண்ணெய் ஆபரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே. அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி அஜீரண கேர் வருதுங்களா? கேரா? ஓகே ஓகே. அது வந்து பிபி சுகர் ஏதாவது இருந்தால் கூட வருமா? இவருக்கு முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதுனால இவருக்கு வந்து மொத்தம் வந்து பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணணும். பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வயிறு ஸ்கேன் எடுக்கணும். முக்கியமாக அவர் வந்து எண்டோஸ்கோப்பி பண்ணி ஆகணும். அவர் வேறு வழி இல்லை. எண்டோஸ்கோப்பினாக்க வாய் வழியாக டியூப் போட்டு வயிறு சிறுகுடல் எல்லாமே பார்ப்பாங்க, டியோடினம் வரைக்கும். அதாவது புண்ணு இருக்கா கட்டி இருக்கான்னு பார்க்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து கொலனோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, அது ஆசன வாய் வழியாக விட்டு பெருங்குடலையும் பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து பார்த்து பேர் தான் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி
அதுக்கு வந்து தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணணும். இதெல்லாமே நார்மலாக இருந்தது அப்படின்னாக்கா பிபி, சுகர் அது மாதிரி சில மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனா கூட இது மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இவருக்கு எண்டோஸ்கோப்பியும் கொலனோஸ்கோப்பி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் முக்கியமாக பண்ணி ஆகணும். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அனுஷ்யா, பட்டிக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? பிரெக்னெண்டா இருக்கேன். இப்போ 8 months ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போதான் அடிக்கடி வந்து வயிறெல்லாம் டைட் ஆன மாதிரி ஆயிடுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். சில சமயத்துல பெயின் இருக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகா இருக்காங்க. எத்தனை தடவை ஒரு நாளுக்கு வயிறு டைட் ஆகுற மாதிரி இருக்கு? ஒரு சில நாள்ல வந்து 2-3 தடவை தான் டாக்டர் இருக்கு. சில நாள்ல வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை 12 தடவை அந்த மாதிரி இருக்கும். டைட் ஆனா சில சமயம் ரொம்ப பெயினா இருக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து வயிறு டைட் ஆகுறது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது தான். ஆனால் அடிக்கடி வயிறு டைட் ஆகுதுன்னா அது பிரசவ வலி, குறைமாச பிரசவ வலியான்றது பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியன் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு செக்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அடிக்கடி வயிறு டைட் ஆகுதுன்னா உங்களுக்கு குறை மாசத்தில் பிரசவ வலி வர்றதுக்கான அறிகுறி அது. இப்போ 8 months ஸ்டார்ட் ஆகுது டாக்டர். இதனால வந்து இப்போ இன்னும் சீக்கிரமா டெலிவரி ஆயிட்டு சான்ஸ் இருக்கா? அதுக்கு தான் மருத்துவர் பரிசோதித்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும். புரியுதுங்களா? 8 மாசத்துல இந்த மாதிரி அடிக்கடி வயிறு டைட் ஆகிற மாதிரி இருக்குன்னா கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கான்றத ஒரு மருத்துவர் பரிசோதித்து அதை தடுக்கிறதுக்கு சில மருந்துகள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேம்மா, உடனே போய் ஒரு மருத்துவ ஆலோசனை எடுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மாரியப்பன், அம்பை தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? சார் மேடம், இந்த குறுக்கு எலும்பு வந்து இந்த வெயிட் தூக்குனால உழுக்கு மாதிரி இருந்தது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. என்ன சார் தொந்தரவு? சார் வந்து இந்த வெயிட் தூக்குனால குறுக்குல பிடி மாதிரி இருந்தது. சரி, 4 திருப்பி தரையை விட்டா மறுபடியும் கேட்கல. அப்படியே அந்த வலது பக்கமும் அந்த ஒரு சைடு மட்டும் அப்படி வலிக்கு, முட்டு வரை வலிக்கு. என்ன வலிக்கு சார்? மூட்டு வலிக்குதுங்களா? முட்டு வலிக்கு, குறுக்கெலும்பு வலிக்கு. ஓகே, எத்தனை நாள் வலிக்குது சார் இது? ஒரு வாரமா இருக்கு சார். ஒரு வாரமா தான் இருக்குங்களா? சரி, ஏன்னா மாத்திரை என்ன சாப்பிட்டீங்களா சார்? இது மாத்திரை சாப்பிட்டா எனக்கு வலிக்குள்ள மாத்திரை, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் உடம்பு பூரா அலர்ஜி ஆயிரும். எந்த மாத்திரை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் சார்? வலி மாத்திரை. எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகுங்களா? ஆமா, வலி மாத்திரை எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிரும். நான் டாக்டர் கேட்காம எந்த மருந்தும் சாப்பிட முடியாது. சரி, இல்லை இப்போ வந்து இப்போ பேக் பெயின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெயிட் தூக்குறதுனால வந்து சதப்பிடிப்பு வந்தாலும் வந்திருக்கும் சார். அதுக்கு ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி வேணால் வச்சுக்கோங்க ஒரு 1 week. ஐஎஃப்டின்னு ஒன்று இருக்குது, அது வேணால் ஒரு 1 week வச்சுக்கோங்க. மாத்திரை எதுவும் உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு வெறும் பேராசிட்டமால் ஒன்று போட்டுக்கலாம், குரோசின் ஒண்டி போட்டுக்கோங்க. மற்றபடி எதுவும் வேண்டாம் சார். ஃபிசியோதெரப்பி அதுவே தானாகவே செட்டில் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். என்னோட பேர் மாலதி. ஓகே மாலதி, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட क्वेश्चन என்ன? எனக்கு வந்து நான் வந்து செகண்ட் பிரெக்னன்சி, இது 78 நாள் ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து 2 நாளா ஃபீவர் இருந்தது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகா இருக்காங்க. ஹலோ. 2 நாள் ஃபீவர் இருந்தது, இன்னைக்கு ஃபீவர் இல்ல, கொஞ்சம் இருமலும் இருந்தது. டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதனால பாப்பாக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்காதுல்ல? நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா அதுக்கு ஏத்த மருந்து தான் மருத்துவர் கொடுத்திருப்பாரு. பிரச்சனைகள் வராத மருத்துவர் தான் கொடுத்திருப்பாரு. அதனால எதுவும் பிரச்சனை வராது. உங்களுக்கு ஹை கிரேட் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா மட்டும் ஒரு தடவை வந்து பாப்பாவோட இருதய துடிப்பு நல்லா இருக்கான்னு மட்டும் மருத்துவரை பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, பாப்பாவோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்றது ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சரண்யா, நான் ஊட்டில இருந்து பேசுறேங்க. ஓகே சரண்யா, உங்களோட கேள்வி என்ன? என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. சார் மார்னிங் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். குழந்தைக்கு 2 வயசு ஆகுதுங்க. சரி. ஆனா வெயிட் வந்து கம்மியாவே தான் இருக்கா. 8.9 தான் இருக்கு இப்போ வெயிட். ஏறவே 8.9ன்னா 9 கிலோ இருக்கு.
ஆமாங்க. மற்றபடி எப்படி விளையாடுதா, நல்லா விளையாடுதா, சிரிக்குதா? நல்லா விளையாடுறதுலாம் நல்லா விளையாடுறேங்க சார். நல்லா சரிம்மா. பேசுறா, நல்லா விளையாடுறா, எல்லாம் பண்றா. சரி. பிறக்கும்போது 3 கிலோ இருந்தா. அப்புறம் அவளுக்கு வந்து அந்த ரெஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருந்தனால வாமிட் அடிக்கடி வந்துட்டே இருந்தது 6 மாசம் வரையும். சரி. 9க்கு அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. இப்போ வயசு என்ன? 2 வயசு தானே? 2 வயசு ஆகுது. சாப்பாடு என்ன? 1 மாசம் ஆகுது. 2 வயசு 1 மாசம் ஆகுது. சரி சரி. தாய்ப்பால் நிப்பாட்டிட்டீங்களா? நிப்பாட்டியாச்சு. சாதம், காய்கறி, கீரை எல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோங்க சார் எல்லாம். சரிம்மா. 9 கிலோ வந்து யூஸ்வலாக வந்து 2 வயசில் 10 to 12 கிலோ இருக்கணும். 9 கிலோ இருக்குங்கிறது ரொம்ப குறைச்சி வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து குழந்தைக்கு வேண்டிய மற்றபடி குழந்தை நல்லா விளையாடுறதுனால குழந்தைக்கு வேண்டிய நல்ல சரிவிகித உணவு, பால், முட்டை இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்க அடிக்கடி சளியெல்லாம் பிடிக்காதில்ல? இல்லைங்க சார். அதெல்லாம் சளியெல்லாம் பிடிக்காததுனால குழந்தையோட எடை சீக்கிரமாக கூடும். அதனால் நீங்கள் இந்த குழந்தைக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து 9 கிலோங்கிறது ரொம்ப மோசமான எடை குறைவுன்னு சொல்ல முடியாது. 10 to 12 கிலோ இருக்கணும். நீங்கள் நல்ல உணவு வகையில் நல்ல சரியான விகிதத்தில் கொடுத்தீங்கன்னா குழந்தையோட எடை நல்லா கூடும், நல்லா விளையாடும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தா மட்டும் போதும், நல்ல உடல் எடை ஏறும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் திருப்பதிங்க. ஓகே திருப்பதி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு நான் வெளில போயிருங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ, எனக்கு வந்து கால் மரத்தமா இருக்குதுங்க. கால்கள் மரத்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, சக்கரை கொஞ்சம் இருக்கு, நீங்க மாத்திரை சாப்பிட்டுருக்குங்க. சின்ன கண்ணு பட்டா கூட வலி பயங்கரமா வலிக்குதுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காரு. சொல்லுங்க சார், என்ன சார் பிரச்சனை சார்? சொல்லுங்க. எனக்கு வந்து சார் நம்ம கால் வந்து சார் சின்ன கல்லு பட்டா கூட வலிக்குது, மரத்த மாதிரி இருக்குதுங்க. 2 காலும் வலிக்குதுங்களா, ஒரு கால் தான் வலிக்குதா சார்? மரத்த மாதிரி இருக்குது, வலி கூட அவ்வளோ அதிகமாக இல்லைங்க. சரி, தொடர்றது உணர்ச்சியெல்லாம் இருக்குங்களா? எப்படி சார்? தொடர்றது உணர்ச்சியெல்லாம் இருக்குங்களா? தொட்டா உணர்ச்சியெல்லாம் இருக்கா? உணர்ச்சியெல்லாம் இருக்குது, சின்ன கல்லு பட்டா கூட பயங்கர வலிக்குதுங்க. சுகர் என்னாச்சும் இருக்குங்களா சார் உங்களுக்கு? சுகர் மாத்திரை சாப்பிட்டுருக்கேங்க. சுகர் கண்ட்ரோலில் இருக்குங்களா, அதிகமாக இருக்குங்களா சார்? இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஒரு 200 சொன்னாங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டதுக்கு அப்புறமா சார்? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி, ஓகே. நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். ஆக்சுவலாக இதை டயபெட்டிக் நியூரோபதி கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்தா கூட உங்களுக்கு பெட்டராக தெரியும் சார் என்ன ப்ராப்ளம்னு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பத்மநாபன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமான யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வருது. குறிப்பாக ஏஜ்டான பர்சன்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி அவங்க அவாய்ட் பண்ணுறது? வீட்டிலே சின்ன சின்ன மெஷர்ஸ் அவங்க என்ன எடுக்கலாம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு? ஸ்பெசிஃபிக்காக ஏஜட் பர்சன் அப்படின்னும்போது இது மாதிரி ஒரு வெயில் காலம் வரப்போகுது, இது மாதிரி நேரத்தில் முதல் ஸ்டெப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 liters யூரின் பாஸ் பண்ணணும். எவ்வளோ அளவு அதிக அளவு யூரின் பாஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு யூரினில் பாக்டீரியா ஸ்டேசிஸ் தங்கிறது குறையும். அதுதான் மெயின் ஸ்டெப். 2வது ஸ்டெப் வந்து ஒரு ஹைஜீனிக் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். சுத்தமாக உடல் உறுப்புகளை வச்சுக்கிறது, அது மாதிரி ஒரு ஹைஜீன் ரொம்ப முக்கியம். 3வது வந்து அவங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரவங்க வந்து ஒரு தரோ செக்கப், ஒரு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும் தான், யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் தேவைப்படாது. வயசானவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் பொதுவாக இது பொதுவானது. வருடம் ஒரு முறையாவது சிறுநீரக பரிசோதனை செய்கிறது, ஒரு யூரினில் புரோட்டீன் இருக்கான்னு பார்க்குறது. ரொம்ப அடிக்கடி 2 தடவை 3 தடவை ஒரு வருஷத்தில் வந்ததுன்னா அவங்க ஒரு வயிறு ஸ்கேன் எடுத்து ஒரு கல்லோ அல்லது அடைப்போ என்ன இருக்கான்னு பார்க்கறது முக்கியம். ஏன்னா வயசானவங்களுக்கு ப்ராஸ்டாட்டிக் தொந்தரவு இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த மூத்திர பையோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த முதல் ஸ்டெப் நிறைய தண்ணி குடிக்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப். 2வது அவங்க சம்மர் அப்படின்னோடனே அவங்க வந்து தண்ணிக்கு பதில் இந்த கோலா ட்ரிங்க்ஸு, ஃபாஸ்ட் அந்த இதெல்லாம் அதை சாப்பிட்றது நிறுத்தணும். பியூர் வாட்டர் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். அண்ட் கோலா ட்ரிங்க்ஸ் will only aggravate இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் ஏறிடும் அது மாதிரி. அதனால் வெறும் தண்ணி ஒரு 3 லிட்டர் குடித்தா போதும். அண்டு ட்ராவல் பண்ணும்போதோ வெயில் நடக்கும்போதோ ஒரு தண்ணி பாட்டில் வச்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, முதியவர்களுக்கு வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்பவே அதிகப்படியாக வரும். அதுக்கு வந்துட்டு அதிக தண்ணீர் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூரின் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு யூரினும் போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிறப்பு உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் யூரினரி இன்ஃபெக்ஷனை தடுக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் புதூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ராஜா. ஓகே ராஜா, உங்களோட கேள்வி என்ன? என் பேத்திக்கு வயசு 3 வயசு 2 மாதம் ஆகுது. 11.5 கிலோ இருக்கிறாங்க. சாப்பாடுங்கிறது தண்ணி குடிச்சா கூட ஒரு 50 மில்லி தான் குடிப்பாங்க. சாப்பாடுங்கிறது ஒரு அரை இட்லி இல்லைன்னா ஒரு இட்லி இவ்வளோதான் சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம்னா கூட கொஞ்சம் தான் பிடிச்ச உணவு அதுதான். அது சாப்பாடே கிடையாது, எடையும் கம்மியாக இருக்குது. ஆனால் விளையாட்டில் குறைவு கிடையாது. இல்லைங்க, இப்போ வந்து 11 கிலோ இருக்குல்ல? ஆமாம் டாக்டர். யூஸ்வலாக வந்து கிட்டத்தட்ட 14லேருந்து 15 கிலோ இருக்கணும். 11 கிலோ இருக்குது. நல்லா விளையாடுங்க. நீங்கள் அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? பயங்கர உருண்டையாக இருக்கிறாங்க. உருண்டையா இருப்பாங்க அவங்க அம்மா. குண்டா இருப்பாங்களா? ஆமா, நல்ல குண்டு. இந்த வந்து குழந்தை நல்லா வந்து விளையாடுதுங்கிறீங்க. ஆமா. நல்லா விளையாடுறதுனால இதுக்கு ஒன்றும் வியாதி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சரி டாக்டர். நல்ல சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த குழந்தைக்கு நல்ல எடை கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால முட்டை, நல்ல சத்துள்ள ஆகாரம். முட்டைன்னா ஒரு முட்டை கூட சாப்பிடாது டாக்டர். 3/4 முட்டை சாப்பிட்டா ஆனால் விரும்பி சாப்பிடும். அதான் அது சாப்பிட்ற அளவுக்கு கொடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் கம்பல் பண்ணி கொடுத்தீங்கன்னாலே அதுவே வந்து வேண்டாம்னு சொல்லும். அதனால விரும்புகிற அளவுக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் நல்ல குழந்தை வந்து வெயிட் இம்ப்ரூவ் ஆகும். பிறந்தப்ப இடம் எவ்வளோ இருந்துச்சு? அதனால இந்த குழந்தைக்கு வந்து நல்லா விளையாடுறதுனாலையும் இந்த குழந்தைக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய கேலரி தேவைப்படும். நல்லா விளையாடுறதுனாலையும் வளர்ச்சி வேறு இருக்கிறதுனால. அதனால் அடிக்கடி இதுக்கு வந்து சத்துள்ள ஆகாரமாக கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி கொடுத்தோம் இது வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா அங்கே உள்ள பீடியாட்ரிஷியனில் பூதலூரில் யார்கிட்டாச்சும் காமிச்சிக்கிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு செக்கப் பண்ணிக்கிட்டு இதை செய்யணும். இதில் வந்து விளையாடுறது ஒரே இது நல்ல விஷயம். விளையாடுறதுனால இதுக்கு அடிக்கடி நீங்கள் சத்துள்ள ஆகாரமாக கொடுத்தீங்கன்னாக்க வெயிட்டு நல்லா கூடும். ஓகே, நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாடுறது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். நல்லா குழந்தைகள் விளையாடலாம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வெள்ளூர்ல இருந்து நாங்க பேசுறோம். என் பேர் ஜெயசெல்வி. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? இல்ல, என்னோட செஸ்ட் வளர்ச்சிக்காக சரி டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகா இருக்காங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க டாக்டர். என்னோட செஸ்ட் வந்து சின்னதா இருக்கு, வளர்ச்சி இருக்கு. அதனால சரி உங்ககிட்ட கேட்கலாம். இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போகல நானு. உங்க வயசு என்ன? என்னோட வயசு 26 மேடம். குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தை 2 பையன் இருக்காங்க. அந்த குழந்தைங்க கூட சரியா ஃபீட் பண்ண முடியல. குழந்தைங்க வயசு என்ன? பெரிய பையனுக்கு வந்து 6 வயசு ஆகுதுங்க. சின்ன பையனுக்கு 5 ஆகுது. பிரஸ்ட் சின்னதாக இருக்குன்றதுக்காக அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. மற்றபடி கட்டி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. சரி, இல்லை அதோட வளர்ச்சி எதுவும் பண்ண முடியாதுங்களா? அது வளர்றதுக்கு எதுவும் மருந்து அந்த மாதிரிலாம் அவ்வளோவா வேலை செய்யாது. அப்படிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர்ஸ் இந்த 1 hour அரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விக்கு தெளிவான முறையில் பதிலளிச்சிங்க. பார்த்துட்டு இருந்த பல நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ டாக்டர்ஸ். இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்களும் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.